Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். திருப்பெயரால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற பெருமக்கள் தங்களுடைய செல்வங்களை கொடையாக கொடுத்ததுதான் இந்த வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம். அது நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய மொழிக்கேற்ப அதை வாங்கவோ பிறருக்கு விற்கவோ தானமாக வழங்கவோ முடியாது. அது அல்லாஹ் அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவர்களுடைய கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான உதவி அதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த புனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இதிலே இரண்டு வகை இருக்கிறது இந்த சொத்துக்களை கொடையாக கொடுப்பது. ஒன்று, அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் கொடுக்கப்படுவது. இன்னொன்று, அவருடைய பெயரால் நற்பணிக்காக பெரும் செல்வந்தர்கள் கொடுப்பது. அந்த இரண்டாவது கொடையாக கொடுக்கிற செல்வந்தர்கள் அவர்களுடைய வாரிசுகளே அந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம் என்பது இதுவரை இருந்து வந்த முறை. இந்தியாவினுடைய வக்ஃப் வாரிய தலைவர் ஜாவத் அகமது அவர்கள் இந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ கூடாது, இது அல்லாஹ் அவர்களுக்கே சொந்தம், அப்படிதான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. 1998 நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட உச்சநீதிமன்றத்திலே பல முறைகள் இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. முகலாயர் காலத்தில் இருக்கப்பட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு மாறுதல், அப்புறம் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல மாறுதல், 2013 மாறுதல், அப்படி எல்லாம் பல மாறுதல்கள் வந்து இப்ப 25 ஒரு மாறுதல் வருது. அதுல அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுதான் அதுல இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கே சொந்தம், அது வக்ஃபுக்கு தான் சொந்தம். அது அந்த முறை இப்போது மாற்றப்படுகிறது. இதுல இருக்கிற சிக்கல், அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடையாக கொடுப்பவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும். அது ஒரு முதல் சிக்கலாக பார்க்கப்படுது இங்கே. பிறகு அந்த வக்ஃபு சொத்துக்களை 12 ஆண்டுகள் ஒருவர் ஆக்கிரமிச்சு பயன்படுத்தியிருப்பாரே, ஆனால் அது அவருக்கே சொந்தம் என்ற வாய்ப்பு இதுல உருவாகிறது. இது ஒரு பேராபத்தான போக்கு. இதுல என்னன்னா இதுல கொண்டு வந்திருக்கிறதுல இருக்க பெரிய சிக்கல்கள், இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை. சென்னையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிறகு சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.